இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா திவ்யாவும் கனியக்காவும் பேசுகிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் கவின்லாம் வரதுக்கு முன்னாடி சாண்ட்ராவும் பிரஜனும் திவ்யாவை கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாங்க. பேச போகிறப்பவே திவ்யா வந்துட்டு ஆதிரைக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நீ என்னை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் வந்து சாண்டி மாஸ்டரையும் கவினையும் கூப்பிட்டுருவாங்க. அதனால அந்த டிஸ்கஷன் பாதியிலே கட் ஆகிடும். அதை பற்றி இப்போ கனியக்கா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை மேலே பொசசிவாகவே ஃபீல் பண்ணவே இல்லை. ஆல்சோ நான் வியானா கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. சுபிக்ஷாவுக்கும் எனக்கும் நடந்த சண்டேல பிரஜன் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரலன்னு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கனியக்காட்ட சொல்கிறாங்க. தலைவலின்னு நீ ட்ராமா போட்டுறேன்னு நான் சொல்லலை. மொத்தமாக அது எல்லாம் ஆஸ் அ ஹோல் அது எல்லாமே சேர்ந்து நான் ஒரு ட்ராமான்னு சொன்னேன். இன்னும் நான் ட்ராமா பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கனியக்காட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ரம்யாவை நான் பாம்புன்னே சொல்லவே இல்லை. அது எல்லாமே பேசினது பாரு பேசும்போது அந்த வார்த்தையெல்லாம் நான் மைண்டுக்கு எடுத்துக்கவே மாட்டேன். நான் பாருவோட பேச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரையுமே அவள் அப்படி தான் பேசுவா. ஸோ நான் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருந்துச்சு நான் இப்போ கனியக்கா நான் உங்ககிட்ட வந்து விக்ரம் பற்றி தப்பாக பேசுகிறேன். விக்ரமை நான் ஒரு பாம்புன்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு பேசாமல் இருப்பீங்களா? ரம்யா அவளோட ஃப்ரெண்டு தானே, சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு தானே. அப்போது அந்த இடத்துல கண்டிச்சு இருக்கணும்ல, எதுக்கு பாம்புன்னு சொல்கிறேன்னு கேட்டிருக்கணும்ல. நான் இப்போ உங்களை விக்ரம் பற்றி தப்பாக பேசினேன்னா நீங்கள் ஒன்று என்ன கண்டிப்பீங்க, இல்லைனா விக்ரம் கிட்ட போய் அவனை பாம்புன்னு சொல்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நான் தப்பாக பேசினா நீங்கள் விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே கனியக்கா வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாருமே எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்ததுக்கு மக்கள் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு தானே தெரியணும். இப்போ நான் பிரச்சனை கூட்ட நான் என்ன பேசிட போகிறேன்? மைக் இருக்குது, இவ்வளோ கேமரா இருக்குது, இதை தாண்டி என்ன ரிலேஷன் இருக்க போகுது எங்கள் 2 பேத்துக்கும்? அவங்களுக்கே தெரியும் அது ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் தானே. அதை வந்து மக்கள் தப்பாக நினச்சா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு கனியக்காவும் ரொம்ப கரெக்ட் பாயிண்ட் தான், நம்ம ரிலேஷன் பற்றி நமக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா என்ன சொன்னாங்கன்னா, நானும் அவங்கக்கிட்ட ஒரு இடத்துல சாதாரணமாக தான் சொன்னேன், நம்ம எல்லாம் ஒரே ஏஜ் தானே, மிஞ்சி போனால் எனக்கும் அவங்களுக்கும் 2 வயசு இருக்குமா, 3 வயசு வித்தியாசம் இருக்குமா, எல்லாம் என்ன 40s தானே இருப்பாங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு கிளவி, அந்த கிளவிக்கு ஏன் வயசாகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ இருக்கிற வீடியோ நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு தரேன், நீ வெளியே வந்தப்பறம் நான் உனக்கு அனுப்பித்தரேன் என்ன நடந்துச்சுன்னு, அதில் எப்படி மாற்றி பேசியிருக்காங்க நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே நானும் அக்கா தம்பிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு பாரு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. அது எப்படி அக்கா, ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாக பிறந்த பாரும் சாண்ட்ராவும் அந்த மாதிரி எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, எதையுமே டைரெக்டாக கூப்பிட்டு கன்ஃபரன்ட் பண்ணாலே சரியாக பேசவே மாட்டேங்கிறாங்க, அது என்ன ரீசன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு வந்து கனியக்கா சொல்கிறாங்க, காரணம் என்னென்னா உண்மை இல்லை, உண்மை இருந்தால் டைரெக்டாக பேசுவாங்க, எல்லாமே போய் பேசுகிறதுனால அவங்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. இப்போ வெளியே போனால் அவங்களுக்கே தெரியும், வெளியில் எல்லோரும் காரி துப்புறாங்க, கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. இப்போ திவ்யாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைம்லேயே அப்போ பிரஜன் இருந்தாருன்னு கேட்கும்போது ஆமாம் பிரஜனும் இருந்தாருன்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. அப்புறமா இப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அப்போவே வியானாவை கூப்பிட்டு மொத்தமாக வச்சு பேசிடலான்னு தான் முடிவு பண்ணோம். ஆனால் அந்த டைமில் வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி கவினும் சாண்டி மாஸ்டர் வராங்கன்னு சொன்னனால எங்களுக்கு போக வேண்டியதாக போச்சு. வியானா கிட்ட சொல்லவே இல்லை, பொசசிவாக ஃபீல் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. எது நிஜம்னு தெரியல, சுபிக்ஷாக்காக தான் சண்டை போட்டோன்னு சொல்கிறாங்க. அந்த நீட்டிக்கணும் டாஸ்க் அப்படி கொடுத்தாலுமே நீட்டிக்கணும் கொடுத்ததுல இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி வியானா சொல்கிறா. இவங்க அப்படி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன ஆக போகுது தெரியல. வியானா கூப்பிட்டு வச்சு கன்ஃபரன்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.